நம்ம கோபி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோபி ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை மசாலா சேர்த்து நம்ம பரட்டி வச்சிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கேரட், 4-5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். கேரட் பீன்ஸ் வெந்ததும் நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் வெந்ததும் நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 90% ரைஸ் வெந்தால் போதும். பாருங்கள், அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நம்மளோட கோபி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கோபி ரைஸ் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். அதே மாதிரி நல்லா டேஸ்டாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு